கவிஞர் முடியரசனுடைய பாடல் தான் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் இருந்து தொடக்கத்திலிருந்து அப்படி வினாக்கள் உங்களுக்காக எடுத்து கொடுத்துருக்கிறேன். மொழி வாழ்த்து. எத்திசை புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழணங்கே. இது நமக்கு தெரிந்த ஒன்று தான், நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து. மனோன்மணியம் அப்படிங்கிற நூலில் பேராசிரியர் சுந்தரனார் அவர்கள் எழுதின அந்த பாடல் தான். இதுவும் இதில் எடுத்துக்காட்டாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக புரட்சி கவி பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த கவிஞர்களுள் ஒருவர் அப்படின்னா முடியரசனை என்ன செய்யலாம், சொல்லலாம். அடுத்து கவிஞர் முடியரசன் பிறந்த இடம் மதுரை மாவட்டம் பெரியகுளம் அப்படிங்கிற பகுதியில். முடியரசன் பிறந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா பிறப்பு 7/10/1920. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு அப்படிங்கிறது. அந்த துரைராசு அப்படிங்கிற பெயரை தான் அவர் முடியரசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கொண்டார். அடுத்ததாக பாரதிதாசனின் புரட்சி கருத்துக்களை ஏற்று கவிதைகளாக புனைந்தவர் முடியரசனை குறித்து இந்த குறிப்பும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பகுத்தறிவு பகலவன் பெரியாரோடும் பேரறிஞர் அண்ணாவோடும் தொடர்பு கொண்டிருந்தவர் முடியரசன். அடுத்து முடியரசன் அவர்கள் பணியாற்றியது தமிழாசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. எங்கன்னா காரைக்குடி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. அதே மாதிரி பாரதியார் எங்கே பணியாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி அடுத்த பாடல்களில் என்ன செய்யுது வருது. தொடர்ந்து அதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பரம்பு மலையில் நடைபெற்ற விழாவில் முடியரசன் பெற்ற பட்டம் அப்படின்னா கவியரசு அப்படிங்கிறது. முடியரசனுக்கு கவியரசு கண்ணதாசன் நம்ம சொல்லுவோம். முடியரசனும் கவியரசு என்ற பட்டம் பெற்றிருக்கிறார். அது எங்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பு மலையில். முடியரசனின் படைப்புகளில் சில: பூங்கொடி, காவியப்பாவை, வீரக்காவியம், முடியரசன் கவிதைகள். இல்லை முடியரசனுடைய இந்த படைப்புகளில் இந்த பூங்கொடி அப்படிங்கிற நூலுக்கு தமிழக அரசு விருது வாங்கியிருக்கு 1966. இதில் பாடல் பாருங்கள். இந்த பாடல் தான் அவர் எழுதின. தாயே உயிரே தமிழே நினைவணங்கும் சேயேன் பெறற்கரிய செல்வமே நீயே தலை நின்றாய் இவ்வுலகில் தாழ்பணிந்தேன் நீ இங்கு இலையென்றால் இன்பம் எனக்கு ஏது. இது முடியரசன் எழுதின நாட்டு வாழ்த்து பாடல். இந்த பாடலையும் இந்த வரிகளையும் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இது யாருடைய வரிகள்? நான் இப்போ இந்த வரியை நம்ம அடிக்கடி தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இந்த பிறவிக்கு தாய் அப்படிங்கிற அந்த வரி நமக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இந்த 2 வரிகளுமே அவர் பாடியது தான். இதற்கு மேற்கோளாக எடுத்துக்காட்டாக இந்த பாடலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பாரதியார் எழுதிய நாட்டு வாழ்த்து. இதை தொடர்ந்து இன்னும் பல வினாக்கள் தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற வினாக்களை பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் குறிப்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும். நன்றி.